நியாயமான ஒரு கேள்விதான். அதாவது இரண்டாவது முறையாக ஃபர்ஸ்ட் தடவை நீங்க அனுப்புறீங்க, ரெண்டாவது தடவை உடனே நிறைவேற்றி அவங்க அனுப்புறாங்க. அப்போ அது ஒண்ணு நீங்க உடனே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும், இல்லையா அதுக்கு ஒப்புதல் அளிக்கணும். இவ்வளவுதான் ஆர்டிகல் 200ல ஒரு வழங்கப்பட்ட வாய்ப்பு ஆளுநருக்கு. ஆனா அதை மீறி அதை ஒண்ணுமே பண்ணாம அதை வைத்திருக்கிறது அப்படிங்கிற இடம் கண்டிப்பாக ஒரு பெரிய கரும்புள்ளி தான் அவரோட செயல்பாட்டின் மீது எழுப்பக்கூடிய கேள்வி தானே. அதை தானே இப்போ இன்னைக்கு நீதிமன்றம் இன்னைக்கு ஹைலைட் போட்டு காட்டிடுச்சு. இன்னைக்கு அதை திமுக கொண்டாடுறாங்க அப்படின்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குதானே. திமுகவில் கொண்டாடுறதுக்கு அதுக்கு ரீசன் கிடையாதுங்க. வேந்தர் பதவி கிடைக்க போகுது, அது மூலம் பெரிய பெரிய அமௌண்ட் சம்பாதிக்கலாம். இதுக்குதான் அவங்க கொண்டாடுறதுக்கான ரீசன் அது. சார் அரசே அவங்க கையில தான் சார் இருக்கு. இது ஒண்ணுதான். அதையும் விடுவானே, ஏன் அதையும் விடுவானே, அதுவும் சம்பாதிக்கலாம்ல. இந்த சைட் பண்ண கல்வி இன்னைக்கு மும்மொழி கொள்கையை அமல்படுத்த மாட்டேன்றாங்க. மும்மொழி கொள்கையை அமல்படுத்தினா அவங்களோட 38,000 கோடி வருமானம் போயிடும். சிபிஎஸ்சி பள்ளி வருமானம் போயிடும். கல்லையே அனுமதிக்க மாட்டேன்றாங்க. கல் உள்ள வந்தால் டாஸ்மார்க் வருமானம் போடும், அவங்களுக்கு மறைமுகமாக ஒரு வருமானம் போகும். இதெல்லாம் திமுக ஒரு கட்டமைப்போடு தான் செய்வாங்க. இது ஒன்றும் கொண்டாடுறதுக்கான பெரிய இது கிடையாது. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. சென்னாரெட்டி அவருக்கும் ஜெயலலிதாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பனிப்போர் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெயலலிதா ஒரு தீர்மானம் இதேமாதிரி சட்டசபையில் நிறைவேற்றுறாங்க. தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் தான் வேந்தர்னு. அது பெரிய விஷயமா போயிடுச்சு. சென்னாரெட்டிக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி சண்டை வந்துச்சுன்னா அவங்களுக்கே தெரியும். அந்த சாப்டருக்குள்ள போக விரும்பலை. அப்போ தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் வேந்தராக யார் இருக்கணுன்றாரு, கவர்னர் தான் இருக்கணும்னு தீர்மானம் சொன்னார். அந்த வாய் எங்கே போச்சு, இந்த வாய் என்ன சொல்லுது? இதுதான் ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுங்க. ஏன்னா இவங்க எப்படியுமே டபுள் கேம் மாறல கில்லாடிங்க. இவங்க இருக்கப்ப ஓய்வூதிய திட்டம் அதிமுக அரசாங்கம் கொடுக்க மறுக்கிறது. நாங்கள் வந்தோடனே கவர்மெண்ட் எம்ப்ளாய்கள்லாம் ஓய்வூதிய திட்டத்தை உடனே பழைய ஓய்வூதியம் உடனே அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியை பிடிச்சி வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ப்ளஸ் ஒரு 10 லட்சம் சொல்லி ஒரு 15-20 லட்சம் ஓட்டை வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு ஜாக்டோஜியோ டெய்லி கேட்குறான், உனக்கு ஓட்டு போட்டனே ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி டெய்லி எங்களை பார்த்தீங்களே, டெய்லி எங்கள் போராட்டத்துக்கு வந்தீங்களே, டெய்லி எங்கள் போராட்டத்துக்கு வந்தீங்களே, இப்போ கூப்பிட்டு பேசக்கூட மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்லி ஜாக்டோஜியோ ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. கவர்னருக்கு என்ன அதிகாரம்? சரத்துக்குள்ள 200 படி ஒரு தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றி நீங்கள் அனுப்பிச்ச உடனே அதை அவர் பார்க்கணும். அதில் திருத்தங்கள் இருந்தால் அவர் திருப்பி அனுப்புவார். திருத்தங்கள் நீங்கள் திருப்பி அனுப்பிச்ச பிறகு கம்பல்சரி அதை அவர் ஏற்றுக்கணும். இதில் மாற்று இல்லை. அவர் ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து, இந்திய இறையாண்மைக்கு எதிராக அந்த தீர்மானம் இருந்து, இந்திய பாதுகாப்புக்கு ஒரு இறையாண்மை இருந்து அவரால் டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு கண்டிஷன் இருந்தால்தான் அதை ஜனாதிபதிக்கு அனுப்புவார். இதில் 2வது வாட்டி அனுப்புகிறப்ப ஆஸ் இயர்லி ஆஸ் பாசிபிள் இதான் வேர்டு. இது இப்படிதான். இல்ல இருங்க, முழுசா சொல்ல விடுங்க. 200 சரத்துப்படி இன்றைக்கு வரையும் நம்மளுடைய கவர்னர் ரவி அவர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதோ அதை தான் செயல்படுத்தியிருக்காரு. இப்பதான் சுப்ரீம் கோர்ட் உள்ள சொன்னதா இல்ல மத்திய அரசு சொன்னதா? கான்ஸ்டிடியூஷன் சொல்றது, மத்திய அரசு சொல்றதெல்லாம் பண்ண முடியாதுங்க. எல்லாமே சட்டப்படி தாங்க செய்ய முடியும் இந்த நாட்டுல. நல்லா கேட்டுக்கங்க. இப்பதான் ஒரு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, இப்பதான் கால நிர்ணயம் உச்சநீதிமன்றம் சொல்லுது. அது எப்படி சார் பாஜக ஆளா எங்கெங்கெல்லாம் ஆட்சியில் இல்லையோ அந்த மாநிலங்களுக்கு மட்டுமே இப்படி எல்லாம் பிரச்சனை வருது? அது நீங்க அவங்கள தான் போய் கேட்கணும். இல்ல அப்ப நீங்க அவங்கள தான் கேரளா எதிர்த்து போறாங்க, தெலுங்கானால போடுறாங்க கேஸ், பஞ்சாப்ல ஆல்ரெடி கேஸ் ஜெயிச்சாங்க, கேரளால முகமது ஆரிகான் இருக்கிறப்ப பிரச்சனை வந்தது. இன்னைக்கு அப்ப நீங்க கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் அவங்க செயல்படுறாங்களா இல்ல அவங்கள வேற யாராவது ஏத்துறாங்களான்றதுதான் பிரச்சனை. புரிஞ்சுங்க. பன்வாரிலால் இவரு நம்ம சுஜித்தின் பர்னாலா மாதிரி எல்லா கவர்னரும் வேணும்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறார். சுஜித்தின் பர்னாலா மாதிரில மயிலிறலாம் வருடம் மாற்ற போற கவர்னர்ஸ் எல்லாம் நம்ம இந்தியாவோட தேர்தல் ஆணையம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு டிஎன் சேஷன் வந்த பிறகுதான் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன பவர் இருக்குன்னு அவர் வெளியே கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி எவ்வளோ தேர்தல் ஆணையம் இந்தியாவில் இருந்தாங்க, அவங்களாம் சொன்னாங்களா வெளியில? அவருடைய பவர்ஸ் எனக்கு சட்டம், இந்த சட்டம் இவ்வளவு பவர் எனக்கு வழங்கியிருக்கு, இந்த பவரை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், இதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அம்பேத்கர் கோர்ட்ட நீதிபதி யாருமே தாண்ட முடியாதுங்க. எவ்வளவுதான் அரசவை நல்லதா இருந்தாலும் அதை செயல்படுத்துபவர் சரியில்லைன்னா அது மோசமானதா. அம்பேத்கர் கோட் ஒத்துக்கிறேன், இது நான் படிச்சிருக்கேன், ஒத்துக்கிறேன். நான் சொல்ற ஒரு விஷயம் அந்த ஒரு கொடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு தமிழக நான் சொல்றது நீங்க முழுசா உள்வாங்க. தயவுசெய்து 2 நிமிஷம் பேச விடுங்க. நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா உங்களுக்கு புரியும். இன்றைக்கு வரையும் அவருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டதுக்கோ அது செஞ்சுட்டார். இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது, 90 நாளுக்குள்ள நீங்க முடிவு எடுக்கணும் இனிமேல். இப்பதான் கால நிர்ணயம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் நான் பாஜகவா இல்லாம தனிப்பட்ட நபரா நான் எனக்கு அதுல ஒரு முரண்பாடு இருக்கு. 90 நாளுக்குள்ள நீங்க பண்ணணும்ன்ற ஆர்டர் அவங்க எப்படி போட முடியும்?
பாராளுமன்றத்தில் ராஜ்யசபா மாநிலங்களும் மக்களவையும் நிறைவேற்றி அது சட்டமான பிறகுதாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது. சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதா நீதிபதிகள் இருக்காங்க தவிர சட்டத்தையே தன் கையில் எப்படி நீதிபதி எடுப்பாங்க? இப்போ ஒரு சட்டம் ஆகுதுன்னா, இப்போ மாநில லெவலில் இப்போ மாநிலத்தில் ஒரு 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 தீர்மானம் போட்டு சட்டம் ஆகுனா அதுக்கு யார் அதிகாரம் கொடுக்குறாங்க? கவர்னர் கொடுக்கணும். கான்ஸ்டியூஷன் அதான சொல்லுதா? சென்ட்ரலில் பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் ஆகுது. இப்போ வக்பு சட்டம் வந்துச்சு, மாநிலவை மக்களவை ரெண்டுத்தையும் நிறைவேற்றி ஜனாதிபதி முர்மு அவர்கள் வந்து சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. இப்போ சட்டம் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு சட்டமாகிறதுக்கான இறுதி வடிவத்தை கையெழுத்திருக்கக்கூடிய பவர்ஸ் வந்து கவர்னருக்கும் ஜனாதிபதி தான் இருக்கு. நான் 142 கையெழுத்து போடலன்னா என்ன சொல்லுவாங்க மத்திய அரசு? ஏங்க அதெல்லாம் அடுத்த கதைங்க. நான் சொல்றது நீங்க அதெல்லாம் அடுத்ததுக்கு வாங்க. நான் சொல்றத முழுசா உள்வாங்க. நீங்க முர்மு பத்தி பேசினா 1 மணி நேரம் பேசலாம், அது அடுத்த கதை. அப்போ 142 அதிகாரத்தை பயன்படுத்தி என்னுடைய முழு அதிகாரத்தை பயன்படுத்தி இதை நீங்க உடனே 10 மாசம் நிறைவேற்றுற மாதிரி நீங்க வச்சுக்கங்கன்னு சொன்னா, நாளைக்கு என்னோட முழு அதிகாரத்தை பயன்படுத்தி இதை வச்சுக்கங்கன்னு அவங்க சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சார் இது உடனடியா ஒன்றும் சொல்லலையே. இதுக்கு நடுவுலயே வந்து இந்த வழக்கு விசாரணையில நடக்கும்பொழுது இந்த பிரச்சனையை நீங்க 2 பேரும் பேசி தீர்த்துக்கங்க, இதுல காலதாமதங்கிறது தவறு, இதை நீங்களா முடிக்கலைன்னா நாங்க தலையிட வேண்டி வரும். இதுக்கு முன்னாடியே அப்போதைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் இந்த வழக்கு விசாரணை போது சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பஞ்சாப்ல பன்வாரிலால் புரோஹித் அவர்களுக்கும் உச்ச நீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை சொல்லி சீக்கிரம் அதை முடிக்கணும்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ உச்சநீதிமன்றம் சொல்றது வந்து நான் எதையுமே சொல்லல. இந்த தீர்ப்பை பற்றி நான் எந்த ஒரு விமர்சனம், உச்சநீதிமன்ற தீர்ப்பை யாரும் விமர்சிக்க கூடாது. நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான், இந்த கால நிர்ணயன்றதை இப்ப பிக்ஸ் பண்ணது தான். இதை கூட அவங்க என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எதிர்பார்த்தது என்னன்னா, மாண்புமிகு கவர்னர் அவர்கள் வந்து இதை 1 மாசத்துக்குள்ள இந்த 10 மசோதா நிறைவேற்றி நீங்க சைன் பண்ணி அனுப்பணும்னு தான் அவங்க சொல்ல முடியும் தவிர, அந்த அதிகாரத்தை தன் கையில எப்படி நீதிபதிகள் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அது சிறப்பு அதிகாரம்ன்றாங்க. இதுவரையும் அந்த அதிகாரத்தை 2 முறை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து அது எமர்ஜென்சி விடுங்க. இப்போ சொல்கிறேன், இப்போ லேட்டஸ்ட்டாக பேரழிவாளர்லேருந்து 7 பேர் தூக்கு தண்டனை வந்து அப்போ வந்து ஆளுநர் வந்து ஒரு ஃபைலை வந்து கிடப்பில் போட்டது இது மட்டும் கிடையாது. எவ்வளோ ஆளுநர் மாறிட்டாங்க, இங்கே எவ்வளோ ஆட்சி இங்கே மாறி இருக்கு. ஆனால் வந்து 142 அதிகாரத்தை லாஸ்ட்டாக தானே உச்சநீதிமன்றம் பயன்படுத்திச்சு. உடனே பயன்படுத்திட்டாங்களா? பேரழிவாளர்களுக்கு வந்து 7 பேர் தூக்கு தண்டனை நாங்கள் உடனே விடுதலை பண்றோம், யாருமே டிசிஷன் எடுக்கல பண்ணாங்களா? இதுக்கு இடையில அந்த ஃபைல் அங்கேயே இருந்துச்சு. ஒரு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவுனா தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி எடுக்கக்கூடிய முடிவுகள். அந்த முடிவில் நீங்க வந்து எப்பயுமே ஒரு இதை போட்டுட்டு முடியாது, காலதாமதம் நிறைவேற்றவே மாட்டேன்னு உட்கார்ந்துருந்தா கிட்டத்தட்ட 9 பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர் இல்லாம இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த பல்கலைக்கழகங்களோட நிலை என்ன, அங்க படிக்கக்கூடிய மாணவர்களோட நிலை என்ன, இப்ப அத பத்தி யோசிக்க வேண்டிய ஒரு இடத்துல தானே இன்றைக்கு நீதிமன்றத்தை கொண்டு போய் தள்ளி. நீங்க கேக்குற அல்டிமேட்டா அந்த 9க்கு அவங்க சொல்றதெல்லாம் கிடையாது. பேர் அன்னை தெரசா பேர் வச்சிட்டோம், ஜெயலலிதா பேர் வச்சிட்டோம், பேர் வச்சுட்டா எல்லாமே முடிஞ்சிருமா? அல்டிமேட்டா அவங்க எந்த பாயிண்ட்ல வந்து நிக்கிறாங்கன்னா, வேந்தரா ஆளுநர் இருக்கக்கூடாது, வேந்தரா தமிழக முதலமைச்சர் இருக்கணும். இதுதான் வந்து அவங்களோட 9 பல்கலைக்கழகங்களுக்கான முக்கிய சாராம்சமே அதுதான். குஜராத்லயே இருக்கு சொல்றேன், இருக்குங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கு கூட தெலுங்கானா கேட்டு இருக்காங்க. நம்ம இந்த கேஸ் படி தாங்க பேசணும். அதை வந்து கவர்னர் வந்து அவருக்கான அதிகாரத்தை விட்டு தர அவர் தயாராகல. 2வது வந்து இந்த வேந்தர்ன்றது பொதுவான ஆட்களாக ஒருத்தர் கொண்டு வந்ததான் கல்வித்துறை மேம்பட முடியும் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இப்போ மாண்புமிகு ஆளுநர் வந்து மெதுக ஆளுநர் இங்கே வந்ததுலேருந்து எதனா ஒரு வேந்தர் நியமனத்தில் இத்தனை கோடி வாங்கினாரு, இத்தனை கோடி வந்து லஞ்சம் வாங்கிட்டு இது பண்ணியிருக்காரு, பணத்தை வாங்கிட்டு தெரிஞ்சவங்களுக்கு போடுறாரு, அந்த மாதிரி எதனா ஒரு சர்ச்சைகள் இருக்கா? இனிமேல் வரும். இனிமேல் இவங்க பண்ணிட்டாங்கல்ல, இனிமேல் வந்து 10வது ஃபெயில் ஆனவன், 12வது பாஸ் பண்ணாதவன், டிகிரி அறகுறையா படித்தவர் எல்லாத்தையும் பணத்தை வாங்கிட்டு ஒரு கௌரவ ஹானரி போஸ்ட் மாதிரி வேந்தர் ஆக்குவாங்க. அப்போ பல டிகிரி படிக்கிறவன், டாக்டரேட் படிக்கிறவன், பிஎஸ்சி முடிக்கிறவன், இவங்க எல்லாத்துக்கும் கீழே வந்து ஒரு வேந்தரா இருக்கவருக்கு என்ன மாதிரி கல்வி தகுதின்றதை தமிழக அரசு சொல்லுமா? இப்ப தமிழக அரசு ஒரு வேந்தரை நியமிக்கணும்னா இவ்வளவு பெரிய கல்வி தகுதியில் இருக்கணும். இப்ப கூட ஆக்ட் கொண்டு வந்தாங்களோ, அதெல்லாம் கரெக்டா தானே சார் பண்ணுவாங்க. இவ்வளவு நாளா அந்த சர்ச் கமிட்டியில இருந்தவங்க சரியா செயல்பட்டதானே இருந்தாங்க. இப்ப யூஜிசி வரணும்ன்ற அந்த இடத்துல தானே சிக்கல். பன்வாரிலால் புரோஹித் பஞ்சாப்ல போய் என்ன சொன்னார்னா, பழைய காட்சியை சொல்றாரு. ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல ஒரு வேந்தர் பதவிக்கும் 10 கோடி ரூபா வாங்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் கடந்து போயிட்டார். அது இங்க பெரிய பேசும் பொருள் ஆகல, கடந்து போயிட்டார். அப்ப வேந்தர் பதவிகளுக்கு எவ்வளோ பணம் கொடுத்து எவ்வளோ பேர் வர ரெடியா இருக்கிறாங்க. அவங்க பணம் வாங்கிட்டு அந்த பதவிக்கு வந்த பிறகு அவர்கள் பணத்தை சம்பாதிக்கிறத பார்ப்பாங்களா, கல்விக்கான தொண்டை செய்வாங்களா? இதோட கிடுக்குப்படியே தான் கவர்னர் அவர் வச்சிருந்தாரு. இப்ப இவங்க வந்துட்டு சித்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கல, அந்த பல்கலை அதெல்லாம் பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சுக்கலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. வேந்தர் ஆகணுன்றதுதான் சொல்லுது. அதையும் அவர் வந்து அவருக்கு உட்பட்ட அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்துல தான் அவர் இருந்தார்.
அந்த அதிகாரம் இனிமேல் உங்களுக்கு இல்ல. இனிமேல் வர ஃபைல், இந்த ஃபைல் நாங்க ஓகே பண்ணிட்டோம், இந்த எல்லாம் 9 இது வந்து நாங்க வந்து ஓகே பண்ணிட்டோம், சட்டமாகும். இனிமேல் வரதுக்கு 90 நாட்களுக்குள்ள பண்ணணும். ஒரு மாசத்துக்குள்ள நீங்க முடிவு எடுக்கணும். முடிவு எடுக்கலன்னா திருப்பி அனுப்புறதுக்கு அடுத்த 1 மாசம், அதுக்கு முன்னாடி ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிங்கன்னா 3 மாசத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்றாங்க. அது நம்ம வரவேற்கிறோம், ஏன்னா சொல்லிட்டாங்க. ஆனா இது நீதிபதிகள் அவர் சொல்றத அப்படியே வந்து இந்த மத்திய அரசாங்கம் ஏத்துக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா? ஏன்னா நீதிபதிகள் இருங்க நான் சொல்லி முடிக்கிறேன். இது வந்து சட்டமானாதான் இது வந்து மத்திய அரசு ஏத்துக்க முடியும். இது வந்து நீதிபதிகள் சொல்றாங்க, நம்ம ஏத்துக்கிறோம். இப்ப நம்ம இல்லைன்னு சொல்ல. இப்ப வந்து என்ன போவாங்க, பெஞ்ச் போவாங்க. இப்ப என்ன போவாங்க, அப்பீல் போய் 5 அமர்வோ 7 அமர்வோ போறப்ப எந்த வாதங்களை முன் வைப்பாங்கன்னா, இந்த மாதிரி வந்து 90 நாட்குள்ள முடிக்கணும் அப்படின்றத சட்டத்தை நீதிபதிகள் சொல்ல முடியாது. பார்லிமெண்ட்ல 2 பில்லும் பாஸ் பண்ணி சட்டமானதான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுன்ற வாதத்தை வைப்பாங்க. அதுதானே உண்மை. சட்ட திருத்தம் எல்லாம் ஒண்ணும் சொல்லலையே அவங்க. 90 நாளுக்கு முடிக்க போறீங்கன்னு கான்ஸ்டிடியூஷன் உள்ள வரீங்க. இதுக்கு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாதாங்க. நீதிபதிகள் சட்டத்தை போட முடியாதுங்க, இம்ப்ளிமெண்ட் தாங்க பண்ண முடியும். ஒரு நீதிபதிகளா இருக்கவங்க சட்டத்தை போட முடியாது. இப்ப நீங்க நீதிபதி சொல்லிட்டாரு 90 நாளுக்குள்ள பண்ணணும், ரைட், ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப வந்து பார்லிமெண்ட்ல வைக்கணும். இதை வச்சு விவாதம் நடத்தி, ஏன்னா இது நாள் வரையும் சுதந்திரம் அடைந்த 75 ஆண்டுகள் வரையும் as early as possible தான் இருக்கு. இன்னைக்கு வரையும் சட்டத்துல அதுதான் இருக்கு. சட்டமாகல, தீர்ப்பு தான் இது, சட்டமாகல. அது சட்டமானால் மட்டும்தான் அது வேல்யூ.